ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாமா? ஃபிஃப்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பழ விற்பனையாளரிடம் சில ஆரஞ்சு பழங்கள் இருந்தன. அவர் 30% ஆரஞ்சுகளை விற்றாலும் இன்னும் 40 ஆரஞ்சுகள் உள்ளன எனில் முதலில் அவரிடம் மொத்தமாக எத்தனை ஆரஞ்சுகள் இருந்தன? ஓகேங்களா, ஒரு பழ வியாபாரிட்ட மொத்தமா எத்தனையோ ஆரஞ்சுகள் இருந்தது. ஓகேங்களா, அதுல 30% அவரிடம் உள்ள ஆரஞ்சு 100% எப்பயுமே. ஓகேங்களா, அவரிடம் 100% ஆரஞ்சுகள் இருந்தது. அதுல 30% அவர் வித்துட்டா பேலன்ஸ் 140 ஆரஞ்சு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆரஞ்சு இருந்திருக்கும் அப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா, அவர்கிட்ட நாம என்னன்னா எத்தனையோ ஆரஞ்சு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் நம்ம எப்பயும் எடுக்க மாட்டோம், சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு ஆரஞ்சு இருந்ததுன்னா அதுல என்ன பண்ணிருக்காங்க, அதுல இருந்து 30% ஆரஞ்ச வித்துட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பேலன்ஸ் அவர்கிட்ட 140 ஆரஞ்சு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா, எப்பயுமே நம்ம கிட்ட ஆரஞ்சு இருக்குன்னா அது எப்பயுமே அந்த எக்ஸ்ங்கிறது 100%. 100%த்துல நான் 30% சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை சதவீதம் இருக்கும்? 70% இருக்குமா? அததான் 140ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அந்த 140 அப்படிங்கிறது 70%. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 140 ஆப்பிள்ங்கிறது 70%. ஓகேவா, ஏன்னா 30% ஆப்பிள் வித்தாச்சு, பேலன்ஸ் 140 ஆப்பிள்னா அது 70% அப்படின்னா 140 டிவைட் பை 70 போட்டீங்கன்னா இங்க 1% வேல்யூ என்னன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப போட்டீங்கன்னா என்ன, 2 வருமா? 2ங்கிறது 1%, 2 அப்படிங்கிறது 1%. அப்ப 100% என்ன பண்ணும், இன்டூ 100 பண்ணிக்கணும். இந்த 1%-2 இன்டூ 100 பண்ணா 100% அப்படின்னு சொல்லி 200ன்னு சொல்லி கிடைச்சோம். அப்ப அந்த வியாபாரிட்ட மொத்தமா முதல்ல எவ்வளவு ஆரஞ்சு இருந்திருக்கு? 200 ஆரஞ்சுகள் உள்ளன. ஆன்சர் இருக்கா? டி இருக்கா? இது சரியான விடை. ஓகேவா, 200 ஆரஞ்சுகள் இருந்தன. ஓகே, இதை வேணா கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகேவா, அவர்கிட்ட 200 ஆரஞ்சு இருந்தது. இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூக்கு பதில நான் அந்த 200 மொத்தமா 200 ஆரஞ்சு இருந்தது. 200ல 30% எவ்வளவு? 30% 10%, 20, 20% 40, 30% 60. அப்ப 30% அப்படின்னா 60. ஓகேவா, 30% வித்துட்டாருன்னா பேலன்ஸ் 70% இருக்குமா? 70 இங்க 60 ஆப்பிள் வித்துட்டா 200ல 60 போனா பேலன்ஸ் 140 ஆப்பிள் இருக்குமா? ஓகேவா, அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேட்டாவை கேட்டிருக்காங்க, இத கொஸ்டினா கேட்டிருக்காங்க, இந்த டேட்டாவை கொடுத்துட்டாங்க, இந்த டேட்டாவை கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபைனலா ஆன்சர் சொல்லும். புரியுதா உங்களுக்கு? டேட்டாஸை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 200 ஆப்பிள் 30% 60, 70% 140. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு ஆப்பிள் இருந்தது, அதுல 30% வித்துட்டாரு, 140 ஆப்பிள் இருந்தது. அப்ப மொத்த ஆப்பிள் எவ்வளவு? சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கிளியரா நம்ம கிடைச்சிடும். ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம 6th சம் போலாமா? இதுல டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற ஒரு தேர்வில் தேர்ச்சி சதவீதம் மொத்த மதிப்பெண்கள் 35%. 35% எடுத்தா பாஸ் மார்க். ஒரு மாணவர் 390 மதிப்பெண்கள் பெற்று 65 மதிப்பெண்களுடன் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். தேர்வின் மொத்த மதிப்பெண் எவ்வளவு? ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணியிருக்கோம், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. பாஸ் மார்க் எவ்வளவு? 35% எடுத்தா பாஸ் மார்க், ஜஸ்ட் பாஸ் மார்க். ஓகேவா, 35%. ஆனா அவர் எவ்வளவு மார்க் எடுக்கிறாரு? 390 மார்க் எடுக்கிறாரு. எவ்வளவு மார்க் பத்தாம ஃபெயில் ஆயிடுறாரு? 65 மார்க் பத்தாம ஃபெயில் ஆயிடுறாரு. ஓகேவா, ஃபெயிலியர் வித் 65 மார்க்ஸ். அதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 390 மார்க் எடுத்துட்டு 65 மார்க் பத்தாம ஃபெயில் ஆயிட்டார். அப்ப இன்னொரு 65 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா 35% எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பாரு. ஆனா அந்த மார்க் அவரால் எடுக்க முடியல. ஓகேவா, அப்ப 390 அவர் எடுத்தது, அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னொரு 65 மார்க் இருந்தா ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பா. அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னாதான் 35% ஆன ஜஸ்ட் பாஸ் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, 390 பிளஸ் 65 எவ்வளவு? 455 வருதா? இதுதான் 35%. ஓகேங்களா, அப்ப என்னன்னு கேக்குறாங்க, டோட்டல் மார்க் என்ன? ஓகேங்களா, அப்ப 35% 455 அப்படின்னா 35% 455 அப்படின்னா 100% எவ்வளவு? அதான் கொஸ்டின் கேக்குறாங்க.
ஓகேவா? அப்ப 455 அப்படிங்கிறது 35% இருக்கு. டிவைடட் பை 35 போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன, 1% வேல்யூ இங்க கிடைக்கும். ஓகேவா? அது கூட இன்டூ 100 பண்ணா 100% வேல்யூ. ஓகேவா? இந்த டோட்டல் தேர்வின் மொத்த மதிப்பெண் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்ப இதை சால்வ் பண்ணலாமா? 5 வாலே டிவைட் பண்ணலாமா? இது பண்ணா 9 1, இது பண்ணா 5 வால டிவைட் பண்ணா 9 5 45, ஒரு 5 5 போட்டுக்கலாமா? இது வந்து 7 5 35. அப்ப 91 டிவைடட் பை 7. இது போட்டா என்ன வரும்? 1 7 7 5 70, 11 77, 12 84, 13 91 அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஓகேங்களா? அப்ப 13 அப்படிங்கிறது 1% வேல்யூ. 13ங்கிறது 1% வேல்யூனா இது கூட இன்டூ 100 பண்ண என்ன கிடைக்கும்? 1300. அப்ப 1300ங்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க். ஓகேவா? அப்ப அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் வந்து 1300 இருக்கா? ஆப்ஷன் டி இருக்கா? 1300 இதுதான் ஆன்சரு. ஓகேவா? 390 மார்க் எடுக்கிறாரு, 65 மார்க் பத்தாம ஃபெயில் ஆயிட்டாரு. அது இப்ப ரெண்டு சேர்த்தா 35% ஜஸ்ட் பாஸ். அவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க 35%. அப்ப 35% வந்து 455 அப்படின்னா 100% என்ன அப்படிதான் கொஸ்டின் கேக்குறாங்க. சிம்பிளா 455க்குள்ள 35% இருக்கு, இன்டு டிவைட் பை போட்டீங்கன்னா இங்க என்னன்னு கிடைக்கும்? 13 அப்படின்னு கிடைக்கும். 13 அப்படிங்கிறது 1%ஓட வேல்யூ. இது கூட இந்த 13 கூட இன்டூ 100 பண்ணா 1300 அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க்கான இந்த 100% வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? எக்ஸ் ஒய் வச்சு நிறைய ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா நிறைய பேருக்கு புரியாது. அது ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ப்ராக்டிக்கலா நம்மளே அசியூம் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இதுல டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா இல்ல ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சுஷ்மா ரேஷ்மாவை விட 40% அதிகமாக முதலீடு செய்துள்ளார். ரேஷ்மா திவ்யாவை விட 30% குறைவாக முதலீடு செய்துள்ளார். திவ்யா முதலீடு செய்த தொகை 6000 என்றால் சுஷ்மா முதலீடு செய்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அதிகமாகவும் இன்னொருத்தரோட ஒருத்தவங்க கம்மியாகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க செஞ்ச முதலீடு அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சுஷ்மாவோட முதலீடு தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும், ஆனா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யார் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த தொகையை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 பேர் யார் யார் இருக்காங்க? 3 பேர் யாரு? சுஷ்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் ரேஷ்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் திவ்யா இருக்காங்க. 3 பேர் இருக்காங்களா? ஓகேவா? சுஷ்மா, ரேஷ்மா, திவ்யா. ஓகேங்களா? இதுல திவ்யா என்ன சொல்லிட்டாங்க? திவ்யா முதலீடு செய்த தொகைன்னு சொல்லிட்டு 6000 சொல்லிட்டாங்க. நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். திவ்யா எவ்வளவு பண்ணிருக்காங்க? 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திவ்யா ரிலேட்டடா என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பாருங்க. திவ்யாவோட பேர் வர ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு? திவ்யா இங்க இருக்கா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷ்மா திவ்யாவை விட 30% குறைவாக முதலீடு செய்துள்ளார். இந்த ரேஷ்மா வந்து திவ்யாவை விட 30% குறைவாக முதலீடு செய்துள்ளார். திவ்யா எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க? 6000 ரூபாய் பண்ணிருக்காங்க. ரேஷ்மா அவங்களை விட 30% குறைவா பண்ணிருக்காங்களா? ஓகேவா? திவ்யா பண்ணது 6000, அதுல 10% எவ்வளவு? 600 ரூபாய். அப்ப 30%னா 1800 ரூபாய். அப்ப திவ்யாவை விட 30%மான 1800 ரூபாய் குறைவா ரேஷ்மா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 6000 ரூபாயில 30% அப்படிங்கிறது 1800. அப்ப அதை விட குறைவுனா 4200. 6000 மைனஸ் 1800 4000. அப்ப ரேஷ்மா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 4200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பாருங்க, திவ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 6000 அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்கள இருந்து 30% குறைவா ரேஷ்மா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேஷ்மாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 4200 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷ்மாவோட நேம் வர ஸ்டேட்மெண்ட் எங்க பாருங்க. சுஷ்மா ரேஷ்மாவை விட 40% அதிகம் முதலீடு செய்துள்ளார். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்னன்னா ரேஷ்மாவை விட சுஷ்மா 40% அதிகமா பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 40% வந்து ஜாஸ்தியா முதலீடு பண்ணிருக்காங்க. ஓகேவா? யாரு? இவங்க. ஓகேவா? ரேஷ்மாவை விட சுஷ்மா 40%. ரேஷ்மா 4200 ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க. 4200 ரூபாயில 10% எவ்வளவு?
420. ஓகேவா? 420 10% 420னா 40% என்ன? 20% 820, 840. அப்ப 40% வந்து 1618 போட்டுக்கலாமா? 10% வந்து 420 ரேஷ்மா அப்படின்னா 20% வந்து 840 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப 40% வந்து இதுல டபுள் தானே, 20% 840னா 40% வந்து 1680 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப இந்த ரேஷ்மா இன்வெஸ்ட் பண்ணதை விட 40% ஆன 1680 rupees ஜாஸ்தியா யாரு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? சுஷ்மா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 4200 ரேஷ்மா, அவங்கள விட சுஷ்மா 1680 இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு? 0885 5808. ஓகேவா? சோ அப்ப சுஷ்மா இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா 5880 அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்டா கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? சுஷ்மா முதலீடு செய்த தொகை எவ்வளவு? சுஷ்மா எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க? 4880. ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் திவ்யான்னு சொல்லி நம்ம அப்படியே போட்டா அதுல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு இவங்களை விட இவங்க 30% கம்மி, அப்ப குறைஞ்சிருக்கும். இவங்கள விட இவங்க 40% ஜாஸ்தி, அப்ப அந்த அமௌண்ட்ல இருந்து 40% ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த சம் நான் சால்வ் பண்ணிடலாம். புக்கில் இந்த சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பக்கத்துக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கிராஸ் மல்டிப்ளை அப்படி இப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் பண்ணத்தாலும் ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகத்தாலும் லைஃப் மேக்ஸ். ஓகேவா? 8th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? சாஜியாவின் வருமானம் ரெஹானாவை விட 20% குறைவாக உள்ளது எனில் ரெஹானாவின் வருமானம் சாசியாவை விட எவ்வளவு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாசியாவின் வருமானம் ரெஹானாவை விட 20% குறைவாக உள்ளது. அப்ப ரெஹானாவோட வருமானம் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? ஒரு 1000 அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். சோ வந்து ரெஹானாவோட இன்கம் வந்து நாம ஒரு 1000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஜாசியாவோட இன்கம் வந்து இவங்களை விட 20% குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 rupees இன்கம் ரெஹானா, இதை விட 20% கம்மினா எவ்வளவு? 20% கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 20% எவ்வளோ? 200. 1000ல 20% அப்படிங்கிறது 200. அப்ப 200 கம்மினா எவ்வளவு? 800 rupees அப்படின்னு சொல்லிட்டு நாம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அப்ப அப்படின்னா ரெஹானாவோட வருமானம் ஜாசியாவை விட எவ்வளவு அதிகமாக இருக்கும்? இவங்களை விட இவங்க 20% கம்மி, 800 ரூபாய். அப்ப இவங்களை விட இவங்க எத்தனை சதவீதம் அதிகமா இருப்பாங்க? பார்த்தோன்னே டக்குன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 20% சொல்லிட்டு இந்த ஆன்சரை வந்து டிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கேயும் 20% தான், அப்ப இங்கேயும் 20% தான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. என்ன லாஜிக் அப்படின்னா, ஜாசியா ரெஹானா இவங்களோட இன்கம் 1000, இவங்களோட இன்கம் 800. ஓகேங்களா? இப்ப 200 தான் இப்ப பிரச்சனை. 200 தான் ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம். இவங்களோட இன்கம்ல 200 அப்படிங்கிறது 20%. ஓகேவா? ஏன்னா 1000 rupeesல 10% அப்படின்னா 100, அப்ப 20% அப்படின்னா 200 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஆனா ஜாசியாவோட இன்கம்ல இந்த 200 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்ட்? ஜாசியாவோட இன்கம் 800னா அதுதான் 100%. அதுல 50% 400, அப்ப 25% 200. அப்ப 200 அப்படிங்கிறது 25%. ஓகேவா? இவங்களோட இன்கம்ல 200னா 20%, இவங்களோட இன்கம்ல 200னா 25%. ஓகேங்களா? ஏன்னா 800 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 400, அதுல பாதி 400 வந்து 50%, அப்ப 25% வந்து அதுல பாதி 200. ஓகேவா? சோ அப்ப வந்து ரெஹானாவை விட ஜாசியா 20% குறைவா சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஜாசியாவை விட ரெஹானா வந்து 25% அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா 200ங்கிற வேல்யூ வந்து ரெஹானாவோட வேல்யூல 20%, ஆனா ஜாசியாவோட வேல்யூல 25%. ஓகேவா? ஜாசியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரெஹானா என்னை விட 25% அதிகமாக சம்பாதிக்கிறாள் அப்படின்னு சொல்லுவான். ரெஹானா சொல்லும்போது ஜாசியா என்னை விட 20% கம்மியா சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 25%. ஜாசியாவை விட
ரெஹானா 25% அதிகமாக சம்பாதிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடலாம். ஓகேவா? கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த மாதிரி சம்க்கு வந்து சில பேருக்கு உடனே புரிஞ்சிக்க முடியாது, கன்ஃபியூஷன் ஆகும். சரி, ஆனா சிம்பிளா இந்த லாஜிக் நம்ம சொன்னதை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பார்க்கலாமா? அஜய், பிஜோய் மற்றும் சந்து 3 வேட்பாளர்கள் ஒரு தேர்வில் வந்து தேர்தலில் போட்டியிட்டு முறையே 1800, 3300, 3900 வாக்குகளை பெற்றனர். மொத்த வாக்குகளில் அஜய் மற்றும் பெற்ற வாக்குகள் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன்ல 3 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க. 3 பேர் தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. 3 பேருக்கு இவ்வளவு வாக்குகள் வந்திருக்கு. அப்ப 3 பேரும் வாங்கின வாக்குகள் தான் மொத்த வாக்குகள். ஓகேவா? அதுல அஜய் வாங்கின வாக்குகளோட சதவிகிதம் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. சரியா? அப்ப பாருங்க, எலெக்ஷன்ல வந்து அஜய், பிஜோய், சந்து அப்படின்னு 3 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இவர் அஜய் வந்து 1800 ஓட்டும், பிஜோய் வந்து 3300 ஓட்டும், சந்து வந்து 3900 ஓட்டும் வாங்குறாங்க. ஸோ மொத்தமா எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டு போல் ஆயிருக்கு? இவருக்கு 1800, அவருக்கு 3300, அவருக்கு 3900 அப்படின்னு போல் ஆயிருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 0 0 12 20 0 2 அப்ப எவ்வளவு 3 9 9000 ஓட்டு வந்து எலெக்ஷன்ல போல் ஆயிருக்கு. ஸோ மொத்தமா எலெக்ஷன்ல வந்து 9000 ஓட்டு வந்து போல் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப மொத்த ஓட்டுகள்ல அந்த 9000 அப்படிங்கறதா 100% ஓட்டு, போலான ஓட்டு. ஓகேவா? அப்ப அஜய் வாங்கின ஓட்டு எவ்வளவு? அஜய் வந்து வாங்கின ஓட்டு சதவீதம். அஜய் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு? டோட்டல் 9000 ஓட்டுல அஜய் வந்து 1800 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா? மொத்தம் 9000 ஓட்டுல 1800 ஓட்டு அஜய் வாங்கியிருக்காரு. அதோட சதவிகிதம் கேட்டா இன்டூ 100 போட்டுக்கணும். ஓகேவா? 2 0க்கு 2 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. ஓகேவா? 9ஆல் அடிச்சா 9 9, எத்தனை 9? 80 வரும். சாரி, 180. 20 9 180. அப்ப 20%. ஓகேங்களா? மொத்த வாக்குகள்ல அஜய் வாங்கின வாக்குகளான 1800 அப்படிங்கிறது 20%. எப்படி சிம்பிளா போட்டிக்கலாம், மொத்த வாக்குகள் 9000, அதுல அஜய் வந்து 1800 வாங்கியிருக்காரு. அது பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க இன்டூ 100 போட்டுக்கலாம். 0க்கு 0 அடிச்சுக்கலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சா 9 20 180. அப்ப 20% ஓட்டுகளை வந்து அஜய் எலெக்ஷன்ல வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். 10th சம் பார்க்கலாமா? ஒரு 10 ஆண்டுகளில் டிகேட் அப்படிம்பாங்க. டிகேட்னா தமிழ்ல தசாப்தம் அப்படிம்பாங்க. தசாப்தம்னா 10 years, டிகேட் அப்படின்னா 10 years அப்படிங்களா. தமிழ்ல தசாப்தம் அப்படிம்பாங்க. தசாப்தம், தசாவதாரம், 10 அவதாரம் மாதிரி தசாப்தம்னா 10. தசாப்தம்னா 10 வருஷம். ஓகேங்களா? ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு கிராமத்தோட மொத்த மக்கள் தொகை 18,000 இருந்து 22,500 அதிகரித்துள்ளது எனில் அந்த கிராமத்தின் ஆண்டுக்கு சராசரி மக்கள் தொகை அதிகரிப்பு சதவிகிதம் எவ்வளவு? ஓகேங்களா? ஒரு 10 வருஷத்துல ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை வந்து 18,000 இருக்கு. அது 10 வருஷம் கழிச்சு 22,500 மாறிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் மக்கள் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்தோட மக்கள் தொகை என்ன? 18,000. அது என்னவா மாறிது? 22,500 மாறுகிறது. எத்தனை வருஷத்துல மாறுது? 10 yearsல மாறுது. ஓகேவா? 10 வருஷத்துல 18,000 மக்கள் தொகை 22,500 மாறுது. ஓகேவா? அப்ப எவ்வளவு டிஃபரெண்ட் வருது பாருங்க, எவ்வளவு டிஃபரெண்ட் வருது. 18,000 22,500 ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 4,500. ஓகேவா? அப்ப கிராமத்தோட மக்கள் தொகை 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 4,500 பேர் வந்து மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இப்ப என்னன்னா ஆண்டு அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா? எவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு? 4,500. அது எத்தனை வருஷத்துல ஜாஸ்தி ஆச்சு? ஒரே வருஷத்துலயே அதிகரிச்சது இல்ல, 10 வருஷத்துல அது அதிகமாச்சு. அப்ப டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா என்னது? 0க்கு 0. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 450 பேர் அதிகரிச்சிருக்காங்க. 18,000 பாப்புலேஷன்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 450 பேர் அதிகரிச்சா 10 வருஷம் கழிச்சு 4,500 பேர் அதிகரிச்சு 22,500 அந்த கிராமத்தோட மக்கள் தொகை மாறிவிடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 450 பேரு அதிகரிச்சிருக்காங்க. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா அதிகரிப்பு சதவிகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிங்கன்னா இனிஷியலா மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க?
18,000 பேர். ஓகேங்களா? அந்த 18,000 பேர்த்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் அதிகரிக்கிறாங்க? 450 பேர். அப்ப அதோட சதவீதம் கண்டுபிடிக்க இன்டூ 100 போட்டுக்கணும். ஓகேவா? 18,000 பேர்த்துல 450 பேர் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சிருக்காங்க. அது எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க இன்டூ 100 போட்டா 2 0க்கு 2 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்ப 45 18 அடிச்சீங்கன்னா ஒரு 18 18, 2 18 36, 2 18 36. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 9 இருக்குமா? 36 போக 45ல 9 இருக்குமா? 9. கீழே 18 இருக்கும். இதுதான். ஓகேவா? அப்ப இதை அடிச்சீங்கன்னா 1/2 வரும். அப்ப 2 1/2 டெசிமல்ல எழுதுனா 2.5%. அப்ப ஆண்டு மக்கள் தொகை அதிகரிப்பு சதவிகிதம் எவ்வளவுனா 2.5%. ஆன்சர்ல இருக்கா? ஆப்ஷன் பி இருக்கா? சரியான விடை. ஓகேங்களா? சோ 4500 10 வருஷத்துல அதிகரிச்சது. அதை 10ஆல டிவைட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு 450 பேர் அதிகரிச்சிருக்காங்க. அப்ப மொத்த மக்கள் தொகை ஸ்டார்டிங் 1800 இருந்து ஒரு வருஷத்துக்கு 450 பேர்னு அதிகரிச்சா அது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணா என்னது 2.5% அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுடலாம்.